எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான சீ ஃபுட் ரெசிபி செஞ்சு காட்டியிருக்கிறேன். ஸ்பைசியான ஸ்குவிட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டில் நம்ம வாங்கிட்டு வந்த ஸ்குவிடெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்திருக்கிறது ஓரளவுக்கு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸ்குவிட்டு தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதை வந்து லேசாக அந்த மேலே உள்ள தோல்களை மட்டும் எடுத்துட்டோன்னா அவ்வளோதான், க்ளீனிங் முடிஞ்சுது. ஈஸியாக நம்ம சமையல் ஆரம்பிச்சிடலாம். அடுத்ததாக இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 2 கணவாய் மீன் வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக செரி டொமேட்டோஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எந்த டொமேட்டோஸ் விருப்பமோ அந்த டொமேட்டோஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அடுத்தது கேப்சிகம். ஸ்குவிட் ரெசிப்பியில் கேப்சிகம் போட்டு செய்யல அது ஒரு தனி ருசி தான். எனக்கு இன்றைக்கி நிறைய கலர்ஸில் கிடச்சிது, அதனால் நிறைய கலர்ஸ் கேப்சிகம் யூஸ் பண்ணி இந்த ஸ்குவிட் ரெசிப்பியை செய்ய போகிறேன். உங்களுக்கு எந்த கலர்ஸ் கிடைக்குதோ அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. கிடைக்கலாம் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் குடமிளகா போடாமல் கூட இந்த ரெசிப்பியை இதே மாதிரி செய்யலாம். இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்குவிட்டை வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஸ்குவிட்டில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்குவிட்டோட அளவை பொறுத்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் ஸ்பைஸ் மிக்ஸ் பவுடர் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி ப்ளைன் பெப்பர் பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த பெப்பர் ஸ்பைஸ் மிக்ஸ் பவுடர் கூட நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பைஸ் மிக்ஸ் பவுடரில் பூண்டு, மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி இலைகள், கருவேப்பிலை இலைகள் இதெல்லாம் வந்து லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த தூளை தான் நான் பெப்பர் ஸ்பைஸ் மிக்ஸ் பவுடர்னு சொல்கிறேன். அதை தான் நான் இதில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டோட நான் கொஞ்சம் கொத்தமல்லியும் வச்சு அரைச்சிருக்கிறேன், அதனால் அது க்ரீன் கலரில் இருக்குது. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். எல்லா மசாலாவும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க குடமிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடியாக கட் பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு மீடியமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்காக ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி 3 பூண்டு பல் அதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நாம் எடுத்துருக்கிறது 2 ஸ்குவிட்டு தான், அதனால் நம்மளுக்கு ஒரு குடமிளகாவே கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் நம்ம கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஸ்குவிட்டையும் முன்னாடியே மேரினேட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த மசாலாலாம் சேர்த்து மேரினேட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சுட்டோம். அடுத்ததாக ஸ்குவிட் ரெசிப்பியை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு குக்கிங் பேனை ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் பூண்டு பற்களை போட்டு பொரிய விடலாம். அடுத்ததாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கலாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் கிளறினா போதும். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற குடமிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லா கலர்ஸ்லேயும் பாதி எடுத்து கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் வேறு போட்டிருக்கோம், அதுவே காரமாக இருக்கும். காரத்தை பார்த்துட்டு தேவைன்னா நீங்கள் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க செரி டொமேட்டோஸை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 மினிட் இதை வந்து அப்படியே கிளறி விட்டுக்கலாம். அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்து இதை கிளறிக்கலாம். இதோட உப்பும் மிளகுத்தூளும் சேர்க்கிறதுனால
இந்த குடமிளகாவோட ஃப்ளேவரிங் வந்து ருசியாக இருக்கும். இப்போ லைட்டாக வதங்கிருச்சு. இதில் ஒரு பாதி கப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெஜ்ஜீஸை லாஸ்ட்டாக கார்னிஷிங் கப்பை யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ரெசிபி பார்க்குறதுக்கு அழகாகவும், அதே சமயம் இதில் உப்பு மிளகுத்தூள் போட்டு லைட்டாக வதக்கி இருக்கிறதுனால நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ பாதி எடுத்து பிளேட்டில் வச்சாச்சு. இதை ஒரு சைடாக வச்சுட்டு அடுத்தது நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்குவிட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிக்கலாம். நீங்கள் எண்ணெய் பத்தலைன்னு நினச்சிங்கன்னா 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் கூட திரும்பவும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது காரமான ரெசிபிங்கிறதுனால நம்ம எண்ணெய் சேர்த்தோன்னா அந்த காரத்தை வந்து பேலன்ஸ் பண்ணும். அதனால் நான் நல்லெண்ணெய் கூட 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வேக வைக்கிறதுக்காக தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ஸ்குவிட் வந்து வேக வேக கொஞ்சம் தண்ணி விடும். அதே மாதிரி தக்காளி குடமிளகாலாம் சேர்த்துருக்கிறதுனால அது கொஞ்சம் நல்லா கிரேவி பதத்துக்கு தான் வரும். நீங்கள் தண்ணி எதுவும் தனியாக ஆட் பண்ண வேண்டியதில்லை. தண்ணி ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த ஸ்குவிட் வந்து கொஞ்சம் ஹார்டன் ஆயிரும். அதனால் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். சில சமயத்தில் நம்ம மிளகாத்தூள் எவ்வளோ காரம் இருக்குன்னு கூட தெரியாது. அதே சமயம் பச்சை மிளகாய் என்ன காரமாக எந்த அளவு காரம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி காரமாக இருக்குது, ரொம்ப காரமாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நல்லெண்ணெய் இருந்ததுன்னா நீங்கள் 2 ஸ்பூன் ஊற்றிக்கங்க, நல்லாயிருக்கும். அந்த காரத்தை அது பேலன்ஸ் பண்ணிடும். நல்லெண்ணெய்ன்னு கிடையாது, நீங்கள் எந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயிலை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. காரத்தோட அளவை கம்மி பண்ணுறதுக்காக தான் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த காரம் அளவு கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் எண்ணெய் எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ ஸ்குவிட் நல்லா வெந்துருச்சு, மசாலாவும் நல்லா சார்ந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த அந்த குடமிளகாலாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து இப்போ இதோடு ஆட் பண்ணிக்கலாம். அருமையான டேஸ்ட்டில் ஸ்குவிட் ரெசிபி ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ஸ்குவிட் மசாலாவை வந்து நம்ம சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடையில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே சமயம் நம்ம சைடிஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த அருமையான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. ஒரு முழு ஸ்குவிட்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியலைன்னா நம்ம ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த ரெசிப்பியில் ஒரு முழு ஸ்குவிட்டை எப்படி வந்து க்ளீன் பண்ணுறதுன்னு காட்டியிருக்கிறேன். அதை பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.